Hello students, I am Ramanan. இந்த வீடியோல class 10 exercise 5.4 லிருந்து sum number 5 பார்க்க போறோம். Find the equation of the straight line passing through the point. இந்த லைனோட equation வேணும். இந்த லைன் எது வழியா பாயிண்ட் பாஸ் ஆகுது? 5, 3 -5, 2 வழியா பாஸ் ஆகுது. And parallel to 3, -2 and r -5, 4. If both the lines are parallel, again I repeat, if both the lines are parallel, the respective slope is also equal. Okay, அதான் அர்த்தம். இப்போ நம்ம முதல்ல என்ன செய்ய போறோம்னா QR ஓட ஸ்லோப் கண்டுபிடிச்சி இது ரெண்டும் ஈக்குவல் தான் சொல்ல போறோம். So slope of QR, நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? m is equal to y2 minus y1 divided by x2 minus x1 இல்லையா? இது x1 y1, இது x2 y2. அப்போ y2 minus y1 4 minus of minus 2 divided by x2 minus x1 minus 5 minus 3. இதை சிம்பிளிஃபை பண்ணால் நியூமரேட்டர் பார்ட்டு 4 plus 2, டினாமினேட்டர் பார்ட்டு நமக்கு 8 வரும், minus 8. இப்போ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணால் 6 by minus 8, கேன்சல் பண்ணால் 3 by 4 which is minus. ஸோ இங்கே எம்மோட வேல்யூ மைனஸ் 3 by 4. ஓகே, இதுக்கப்புறம் நமக்கு இந்த ஸ்லோப்பும் எம்மோட வேல்யூ தான் இல்லையா? ரெண்டுமே பேரலாக இருக்குன்னு சொல்லியாச்சு. அண்ட் பேரலல் டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 3 by 4 minus 3 by 4 தான். இதுக்கு எம்மோட வேல்யூ minus 3 by 4னா இதுக்கும் அதே தான், பிகாஸ் போத் ஆர் பேரலல் இல்லையா? அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? ஒரு பாயிண்ட் தெரியும், ஒரு ஸ்லோப் தெரியும் இல்லையா? ஒரு பாயிண்ட்டும் ஒரு ஸ்லோப்பும் தெரியறதுனால பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் யூஸ் பண்ணி ஸ்லோப் ஃபார்ம் ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். y minus y1 equal to m into x minus x1. இப்போ y1 ஓட வேல்யூ நமக்கு என்ன தெரியும்? 2. m ஓட வேல்யூ minus 3 by 4 தெரியும். x minus of minus 5 plus 5 வந்துருங்க. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 4 into y minus 2 equal to minus 3 into x plus 5. இப்போ 4y minus 8 minus 3x minus 15. எல்லாத்தையுமே லெஃப்ட் சைடு கொண்டு போயிடலாம். 3x plus 4y minus 8 plus 15 is equal to 0. கரெக்டாக ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறதா இருந்தால் 3x plus 4y plus 7 is equal to 0. இதுதான் required equation. ஓகே, ரொம்ப சிம்பிளான சம். நமக்கு ஃபார்முலா தெரியணும், ஒரே ஒரு கான்செப்ட் தெரியணும். ரெண்டு லைன் பேரலல்னா கண்டிப்பாக அதனுடைய ஸ்லோப் ஈக்குவல் அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டா சம்மை ஈஸியாக கொண்டு போயிடலாம். அதே மாதிரி சைனிங் எரர்ஸ், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது மல்டிப்ளிகேஷன் எரர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கனால ஆட்டோமேட்டிக் ஆன்சர் கரெக்டாக வந்துடும். ஓகே, நான் நடத்தின இந்த சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.